இப்போ நாம் அடுத்து எங்கே போகிறோம்னா சிசிசி 2777க்கு போகிறோம். 77க்கு போகிறோம். 79 அல்ல. அதாவது படிப்படியாக வரும். 77 பார்த்து 79 பார்த்து 77 78 79 வந்தால் உங்களுக்கு அது புரியும். இப்போ அங்கேருந்து நம்ம எங்கே வரோம் அப்படின்னா இந்த ரோமன் லிட்டர்ஜி, அதாவது தலைப்பு என்னன்னா சிசிசியில் வி டேர் டு சே அப்படிங்கிற தலைப்பை பார்க்கலாம். ரெண்டாவது தலைப்பு தான் ஃபாதர், அதுதான் 2779. அதுக்கு முன்னாடி இந்த டேரிங் டு சே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. டேர்னா தைரியம், துணிந்து சொல்வோம் அப்படின்னு சொல்வார்கள் அல்லவா. ஆண்டவர் கற்பித்த ஜபத்தை துணிந்து சொல்வோம்னு திருச்சபையில் சொல்வார்கள் அல்லவா. அது போன்ற ஒரு வார்த்தை டேர், துணிச்சலுடன். ஏன்னா துணிச்சல் கடவுளை நோக்கி தந்தையே என்று அழைக்க நமக்கு துணிச்சல் இருக்க வேண்டும். என்னடா அது இதுதானே இருக்கு, கடவுளை தந்தை தான் சொல்லாமல் அப்படின்னு எல்லாரும் நினைப்பார்கள். அது வேறு. அவர்கள் எல்லாம் மற்ற சபைகள் மற்றும் மதத்தில் கடவுளை தந்தை என்று அழைக்கிறார்கள். அவர்கள் தந்தை என்று உறவு முறையில் அழைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. மற்ற மதத்துக்கும் நமக்கும் மற்ற கிறிஸ்தவ சபைகளுக்கும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கும் இருக்கக்கூடிய ஒரே வேறுபாடு இதுதான் வைத்துக்கொள்ளும். மற்றபடி அவங்களும் இந்த விவிலியத்தை தானே கடைப்பிடிக்கிறார்கள், அதனால அவங்களுக்கும் மீட்பு கிடைக்கும். இதெல்லாம் இதை புரிந்தால்தான் அது புரியும். அது ஏன் கிடைக்காது? அவர்கள் கடவுளை தந்தை என்று அழைப்பது இங்க பார்த்தோம்னா இன்டிமெசி, தி இன்டிமெசி பிட்வீன் கிரியேட்டர் அண்ட் கிரியேச்சர் அப்படின்னா அது ஒரு இன்டிமெசி காட்டதான் அவர்கள்லாம் தந்தை என்று அழைக்கிறார்கள். நாம் இன்டிமெசி காட்ட அழைக்கல, அதுதான் இங்க போறோம். அப்ப பாருங்க, சென்டென்ஸ் முடிச்சுட்டு பேசுறேன். இந்த ரோமன் லிட்டர்ஜினா உங்களுக்கு தெரியும். as a religious people you should be knowing what is liturgy. அப்ப நம்முடைய திருவழிபாட்டில் எழுதிப்பட்டு கொடுத்திருக்கிற ரோமன் லிட்டர்ஜினா ரோமன் மிஸ் எல்லாம் இருக்கு அல்லவா. அதுல the Eucharistic assembly is invited to pray to our heavenly father. சரியா? அதான் நம்ம திருப்பலியில் அங்கே வாங்க our father சொல்லுங்க, துணிந்து சொல்லுங்க அப்படின்னு அழைக்கிறோம் அல்லவா. அந்த இன்விடேஷன் அந்த குருவானவர் அழைக்கும் பொழுது அவர் எப்படி அழைக்கிறார் என்றால், the assembly is invited to pray to our heavenly father with filial boldness. இதான் அங்கே வித்தியாசம். அங்கே இன்டிமெசி வைத்து ஃபாதர் என்று அழைக்கிறார்கள். இன்டிமெசி அடிப்படையில் அவர் தாயாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். ஆனால் இங்கே அப்படி அல்ல. கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்பால் தான், பெண்பால் தான். மற்ற எல்லா நம்பிக்கையிலையும் கடவுள் என்பவர் ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்ல. அவர் கடவுள் இனம், வேறொரு இனம், பால் இல்லாத இனம். பால் அப்படின்னா செக்ஸ் டிஃபரன்ஸ், ஆனா பெண்ணா, ஜெண்டர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தெர் இஸ் நோ ஜெண்டர் ஃபார் காட் அப்படின்னு சொல்லலாம் எங்க அந்த நம்பிக்கையில். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. அதான் தந்தை மகன் தூயாவி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஏன் தாய் மகள் தூயாவின்னு ஏன் அல்ல? அதான் நீங்க ஃபெமினிஸ்ட்லாம் அப்படி மாற்றி சொல்ல நினைக்கலாம். இங்கே ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான், பெரிய இதெல்லாம் கிடையாது, பெரிய ஃபார்ம்லாம் இல்லை. சிம்பிள் ஃபார்ம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குடும்பம் என்றால் அங்கே தந்தை இருக்க வேண்டும், தாய் இருக்க வேண்டும் மற்றும் பிள்ளைகள் இருக்க வேண்டும். இப்போ கடவுள் இந்த குடும்பத்தை உருவாக்க தான் நம்ம எல்லாம் படைத்தாய். சிசி 1 ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். வேண்டுமானால் மீண்டும் இப்பொழுது வாசித்து காட்டுவிட்டேன். அது எப்படி அப்படி ஆச்சு, ஏன் இந்த குடும்பம் வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா சிசிசி 1க்கு போகிறோம்.